இரு நண்பர்களே, வெள்ளி சனி ஞாயிறு திரைப்படத்தெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட பிடிச்சிருப்பீங்க. வீக்கோட ஆரம்பம், வாரத்தோடைய ஆரம்ப நாட்கள், இன்னொரு 5 நாட்கள் படம் பார்க்குறதுக்கு ஏற்கனவே பார்க்க முடியாதவர்கள், ஊருக்கு போனவர்கள், கிராமத்துக்கு போனவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஆசை, ஒரு கட்டாயம் இருக்கிறதா வச்சுக்கோமே. வாங்க சார், மாலுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற தியேட்டர்ஸு, டவுனுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற தியேட்டர்ஸு, புறநகர்லேருந்து வர தியேட்டர்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு முக்கியமான திரைப்படம், குடும்ப திரைப்படம். குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் தம்பதிகள் ஏற்படுகிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, அப்புறம் உண்மையான தவறுகள், இதெல்லாம் பார்க்கணும். ஒருத்தர் சுட்டி காட்டணும். அந்த ஒரு சீன் நம்மளுக்கு தேவையான கம்ஃபர்டபுள் சீன் வந்தோன்னே, கன்வீனியன்ட் சீன் வந்தோன்னே பார்க்குறது, யாருக்கு மனைவிமார்களோ இப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வேணும். அப்படி ஒரு படம் தான் ஆண்பாவம். மட்டுமல்ல, அது பொல்லாதது. ஆண்பாவம் பொல்லாதது. ஆண்பாவம் 80s வந்து பிச்சுவதன் பாண்டியராஜன் அந்த டைட்டில் எடுத்துக்கொண்டாலும் பொல்லாதது என்று சேர்த்துக்கொள்கிறார்கள். அது வேறு பேட்டர்ன், இது வேறு பேட்டர்ன். இதில் என்ன கதை என்னங்க, ஒரு இளம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எப்போதுமே ஒரு டீசெண்டாக ஒரே லொக்கேஷனில் பண்ணால் எப்போதும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு கேரக்டர், ஒரு விவசாயியெல்லாம் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி விவசாயி, ஒரு பிஸ்னஸ் கடைக்காரனா அந்த சீரியலுக்கு விட்டாங்க. சினிமாவில் எடுக்கிறதுனா அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படி போகணும் வரணும் எடுத்துருக்கிறார்கள். நல்ல விஷயம். என்னாச்சுன்னா, அந்த இளம் தம்பதிகள் இருவரும் ஸ்டேட்டஸ் ரீதியாகவோ, ஜாதி ரீதியாகவோ, மத ரீதியாகவோ ஒருத்தர் இல்லை, எல்லாமே ஓகே. உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லாம் ஓகே வந்து விட்டது. திருமணம் செய்கிறார்கள். அப்பா வீட்டிலேருந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாரு. யார்? பையனோட அப்பா வீட்டிலேருந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாரு. பெண் வீட்டிலேருந்து அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க, பண்ணி விட்டார்கள். நகை நட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் உணவு, சைவாசை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்களுக்குள் வேலைக்கு போகிற கணவன், வேலை இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு படித்த பெண், நாகரிகம் வந்த காலத்தில் இப்போல்லாம் பச்சை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு, 1வது 2வது பிள்ளைகளுக்கு, ஏழைப்பாளையங்களாக இருந்தாலும் இந்த இது வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த அண்மையில் ஏற்பட்ட கொரோனா வந்து சயின்ஸை வந்து மிகப்பெரிய லெவலில் டெவலப் பண்ணி வந்தாச்சு. இந்த பெண்ணுக்கு வந்து அவர் வேலைக்கு போகிறார், மாலை வருகிறார். இந்த பெண்ணுக்கு நிறைய வீட்டு வேலைகள் பார்க்கிறார், துணிமணி துவைக்கிறது, எல்லாமே வேலைக்காரவங்க என்பது கடைசியாக தான் வைக்கிறார்கள். இடைநேரத்தில் வருகிறது. அவரை ஒன்று வந்து கணவனை டார்ச்சர் செய்து கொள்வதாக அவர் நினைத்து டாய்டாக வரப்பா டீனா நீ போடு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் பண்ணோம். ஏன்னா ஹோம் மேக்கர் என்று இப்போ அண்மை காலத்தில் வீட்டு வேலையில் மனைவி என்னப்பா வேலை செய்கிறேன்னா ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புள்ள ஊட்டி பார்க்குறது, வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டுறது பண்ணியாச்சு. அதில் வந்து ஈகோ கிளாஷ் வருது. 2வது, அவருடைய அறிவையும், ஒரு படித்தவர் வந்து மார்க் வாங்காமல் இருக்கலாம், வேலைக்கு போகிற அளவுக்கு காம்படிஷனில் கலந்துக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அறிவே இல்லை. ஹஸ்பண்ட் மட்டும்தான் உழைக்கிறார். அவர் வந்து நல்ல ஒரு தகப்பனார் என்பது உழைச்சி தானே ஆகணும். அவருக்கு பொறுப்பு. ஆண்மகன் என்பது வந்து ஆண்மகன் கம்பீரமாக போயிட்டு வருவதில்லை. அவருக்கு வந்து பொறுப்புகள் இருக்கிறது. அதனால் அது ஒரு கடமை, சுமை என்று, அது சுமை தான், சுகமான சுமை. பெண்களுக்கு எப்படி மாதாந்திர அந்த குழந்தை பெறுவது எப்படி சுமைதான் என்றாலும் சுகமான சுமை போல் அவர் வேலைக்கு போகிறார். மனைவி மக்கள் தானே, அவருடைய மனைவி யாரும் மாமனார் மாமியார் தொழிலில் நல்லா இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடுது. அந்த கை நீட்டுற சில விஷயங்கள் வரும்பொழுது அது விவாகரத்து வழி போகிறது. எப்போதுமே ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மாவாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக, சொந்த பந்தங்கள் அதில் சேரும்பொழுது அவர் எரியிற உள்ள எண்ணெயை தான் ஊற்றுவாங்களே தவிர அதை அடக்க மாட்டார்கள் என்பதை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்கள், இதை பெற்றோர்கள் வந்து அவர்கள் ஒன்றாக வாழ வேண்டும், ஈகோ விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்பா பையனோட பிள்ளையும் சரி, அப்பாவும் சரி, அம்மாவோட. ஏன்னா இப்போ அவங்க எல்லாமே 10ஆம் பசலி என்பதை விட அந்த காலத்தில் இருக்காங்க. நம்ம அம்மா படிக்கவில்லை, இல்லை குறைந்த படிப்பு, அவர் புடவை கட்டி கொண்டு வீட்டில் தலை நிறைய ஏமாத்துறாங்க. என்ன செய்யறதுல நம்ம ஆட்களை எல்லாம் மசாலாக்கள் வந்துருச்சு. எல்லாத்தையும் ரசத்துலேருந்து உப்பு புளி மிளகாய் போடாத அளவுக்கு எல்லாம் மிக்ஸாக வந்துருச்சு. சூப்புலேருந்து அதிர்ஷ்டத்துலேருந்து எல்லாம் வந்துருச்சு. இல்லை என் பொண்டாட்டி கையோடு தான் மிளகாய் இருப்பா, அவள் அரைச்சி கொடுத்தா தான் எனக்கு இது வரும். என் பொண்டாட்டி இதெல்லாம் ஆட்டுவான். எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஹைஜீனிக்காக போட்டு பாக்கெட்டில் போட்டு கொடுத்துருது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிளகாய் சாந்து கூட எல்லாம் வந்துடுது. ஆனால் இவர்கள் வந்து என் மனைவி அப்படின்னு ஏமாத்துறது. அவங்க புடவை தூரம் எதுவும் கட்ட மாட்டாங்க. டிரைவிங் அது ஐயோ அவளுக்கு பயம், இந்த கடைக்கு ஐயோ அவளுக்கு இப்படியெல்லாம் அவளை ஏமாற்றி வச்சு புகழ்றது வேறு. நீ இல்லாதனா செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து அதாவது திருக்குறள்லையும் சரி, நல்ல கான்ட்ராஸ்டாக கான்ட்ரவர்ஸ், திருக்குறள்லையும் சரி,
பைபிளில் சரி குரான்லையும் சரி பெண்களை ஒரு செக்ஸ் அடிமைகளாக நான் கூப்பிட்டப்போ வரணும், நீங்கள் கூப்பிட்டப்போ பண்ணிக்கணும், அப்படி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாள். இது காலங்காலமாக நீங்கள் இப்போ 2700 வருஷம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்படி ஒரு மனநிலையிலே இன்றைக்கி உள்ள இளைஞர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஜீன்ஸு, அந்த ஹேர் ஸ்டைலு, பாதி வெட்டிக்கிறது, முக்கால்வாசி வெட்டிக்கிறது இருக்கும்பொழுது பெண்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பெண்கள் அவர்கள் ஃபோன் பேசுகிறதா பொழுதனையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஃபோனில் தான் உட்காந்து இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி கார் பிடிச்சி போகிறது கூட போயப்போ என்னாச்சு மச்சின்னா 2 வாரத்தை கூட போகும். அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த செய்தியை தான் அன்னைக்கு பட்டிக்காடப்பட்டினமா அந்த காலகட்டத்துக்கு தேவையான பட்டிக்காடு சிவாஜி செஞ்ச ஜெயலலிதா மன்னன். அப்புறம் அதுக்கு அடுத்த 80s வந்து மௌன கீதங்கள் வந்துச்சு. அடுத்தாப்புல என்னாச்சு, இந்த அந்த அதுக்கு முந்தைய வந்து மன்மதலீலை, இதெல்லாம் உத்து பார்த்தீங்கன்னா மன்மதலீலை. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அண்மையில் சகின்னு ஒரு படம் வந்துச்சு, யார் மாதவனும் அந்த மாதிரி நடித்தேன். இதில் எல்லாவற்றிலும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால் பெண்கள் முட்டாள்கள், அறிவு கெட்டவர்கள், அவர் கேட்பா பற்றி கேட்பவர்கள், இவர்கள் மனிதரில் புனிதர், அதே பெண்ணை பற்றியே மனைவியை பற்றிய நினைப்பவர்கள்ங்கிற மாதிரி ஒரு கருத்து பரப்பப்பட்டுச்சு. எழுத்தாளர் தானே அதான் என்ன பண்ணிருக்காரு, கலையரசன் தங்கவேல் இயக்கியிருக்கிறார். அவருடைய அனுபவம் எப்போதும் ஒரு படம் வந்து இயக்குனருடைய கான்செப்ட் தானே, அவருடைய அனுபவத்தில் அழகாக பண்ணியிருக்கிறார். அது ரியோராஜ் ஒரு கணவனாக ஒரு இளைஞராக ஒரு எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காரு. அது ரியோராஜை வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜின்னு எடுத்துட்டு வா இனிமேல் ரியோன் பண்ணுறப்பான்னு சொல்லிட்டாங்க, அதை பார்த்துக்குவோம். அடுத்து மாளவிகா மனோஜ் அவங்க வந்து மனைவியாக செய்திருக்கிறார்கள். அடுத்தவர்கள்னா ஷீலா ராஜ்குமார் வந்து அந்த தோழியாக அவர் என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படிங்கிறது உள்ளே போனால் அது ஒரு நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஒரு அட்வொகேட்டாக எங்கெங்கெல்லாம் மோத முடியும் தன் தோழிக்கு கிடைக்க வேண்டிய என்பதை அங்கே வந்து பார்த்தா அந்த வழக்கறிஞர் அவருக்காக வாதிடக்கூடிய வழக்கறிஞர் யார் என்பது அவருக்கு என்ன உறவு என்பது வேற கதை. அதெல்லாம் அந்த ஒத்து பார்த்தோம்னா அது பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் வந்து பாதிப்பது மாதிரி கேஸ் மாதிரி தான் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார். அவர்கள் இருவருக்கும் என்ன நட்பு நடைமுறைகள் பார்த்துக்கலாம். அடுத்து ஜான்சன் திவாகர். இதில் என்னாச்சுன்னா அந்த நம்ம நண்பர் அந்த வழக்கறிஞர் நண்பர் ஆர்ஜே அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு அழகான இல்லை ஒரு வாதத்தை முன்வைக்கிறது என்ன எடுக்கிறாருன்னா இதை எடுத்து போகிறார். அதாவது இந்த போக்சோ சட்டத்திலேருந்து எடுத்து குடும்ப வன்முறையெல்லாம் எடுத்து அதெல்லாம் இயற்றுனவர்கள் அவ்வளோ பெரிய பாராளுமன்றத்தில் இயற்றுனவர்கள் அனைவரும் முட்டாள்கள், ஆண்களை கொடுமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவர் அசிங்கப்படுத்தினா அந்த சட்டத்தை வந்து ரொம்ப கடுமையாக உள்ளே வந்திருக்கிறார். அதில் உள்ள நியாயங்கள் அவர் பாதித்ததால் அவர் தெரியாமல் பண்ணியிருக்கிறார். மொத்தத்தில் ஒரு ஒரு சிரிப்பு நகைச்சுவையாக மட்டும் பார்த்து கருத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கருத்து என்பது ஒரு திரைப்படம் வருகிறது என்றால் அது அந்த நாடு, அந்த மக்கள், இந்த மொழியோடைய கலாச்சாரம். அதுதான் இன்னும் 20 வருஷம் ஆச்சு அப்போ தான் இருந்திருக்கிறாங்க. அன்றைக்கே போட்டு பொம்பளையால போட்டு அடி என்ன அடித்து வழக்குகள்லாம் போட்டு இழுத்து சாவடிச்சிருக்கிறாங்கப்பான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீர்வழியுள்ள நம்ம போய் காப்பாற்ற இன்றைக்கி உள்ள பொழப்பு தயாரிப்பாளர் நம்பியிருக்கிறாருன்னா அதை காசை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதற்காக செய்திருந்தாலும் கலாச்சாரம் என்பது ஒரு அந்தந்த காலகட்டம் அந்த எப்போ ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி கொலுசு போட்டிருப்பாங்க, எப்படி தலை சீவிப்பாங்கிறது ஒரு வடிவம், அது ஒரு பதிவும் இதில் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து எல்லோரும் பார்க்கலாமா, குடும்பம், ஆண் பெண், ஈகோ எங்கெங்கிறதுல வருது, ஆண் பெண்ணு, நாளைக்கு கல்யாணம் பண்ண போகிறவங்க, கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணி பிரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சவுக்கடியா சம்பட்டி அடியா ஒன்றும் கிடையாது. கிச்சி கிச்சி போட்டுறது ஒரு மகிழ்ச்சியாக பார்த்துட்டோம்.